சமீபத்தில நடந்த ஆராய்ச்சிகள்ல, ஏன் எண்டோமெட்ரியல் திக்கனிங் மெனோபாஸ்க்கு அப்புறமா அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டா இருக்கு. மெயினா கட்ல ஈஸ்ட்ரோபோலம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியங்கள் வந்து பேலன்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா, நம்ம உடம்புக்கு தேவையில்லைன்னு சொல்லி வெளிய அனுப்பக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் எல்லாத்தையும் இது திருப்பியும் வந்து நம்மளோட பாடிக்கே வந்து கொண்டு வந்துருது. ஸோ அப்போ நம்மளுடைய லிவர் வந்து பாதிக்கப்படுது. அதனால தான் ஒரு சில குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி வரும். வீட்ல அக்காவுக்கு இருந்ததுன்னா, தங்கச்சிக்கும் இருக்கும். அதேமாரி அம்மாவுக்கு இருந்ததுன்னா வந்து, இவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த ஈஸ்ட்ரோபோலம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியாஸ் வந்து கட்ல இம்பேலன்ஸ்டா இருக்கிறதும் முக்கியமான காரணம். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுதோ, இல்ல மெனோபாஸ் தொடங்கும் பொழுதே எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம், ஒரு முறை நீங்க டீடாக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 7 டேஸ் டீடாக்ஸ் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. இயர்லி ஒன்ஸ் இந்த மாரி நீங்க டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது, நெய் மருந்து நம்ம உள்ள குடுப்போம். அது நம்ம பெருங்குடல்ல வந்து பியூட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமாக்குறதுனால, ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நல்ல பாக்டீரியா, வைரஸஸோட எண்ணிக்கைய வந்து அதிகப்படுத்துது. ஸோ கெட்ட பாக்டீரியாஸ உடம்ப விட்டு வெளியேத்துறது. இதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராம நம்ம தவிர்க்கணும். ஏன்னா, சித்த மருத்துவத்தில பிணி அணுகா விதின்னு ஒண்ணு இருக்கு. நோய் வராம இருக்கணும்னா, இந்தந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில நம்ம அதாவது சிறுநீர அடக்கக்கூடாது. தண்ணிய வந்து கொதிக்க வச்சு தான் வந்து நம்ம குடிக்கணும். பால வந்து நம்ம பால் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில 4 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க வேதிக்கு மருந்து எடுத்தீங்க அப்படின்னா, நோயே இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.